என் பேர் கிளாட்வின் ஜோசப். நான் ஆசிரியத்தில் ஹோம் வச்சிருக்கிறேன். எங்கள் ஹோமில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் தெருவோரங்களில் கைவிடப்பட்டவங்க, குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க, யாருமே வேண்டான்னு வீட்டில் இருந்து வெளியே விட்டவங்க. இது ஒரு 100 பேரை நான் வச்சு ஹோம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், இந்த பேஷண்ட் ரோட்டில் இருக்கிறாங்களா, மனநல பேஷண்ட்டுக்கு எப்படி வராங்க அப்படின்னு. நிறைய பேர் எங்கெங்கிருந்தோ வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சூழ்நிலை. சிலவங்க மனைவி பிரச்சனை, நல்ல மனைவியை நேசிப்போம், மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மனநிலை பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று கஞ்சாக்கு அடிக்ட், அந்த போதைக்கு கிடைக்காம என்ன செஞ்சிடறாங்க, அதில் அடிக்ட் ஆனதுனால அப்படி மனநிலை பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிலவங்க குடும்ப பிரச்சனையினால, சொத்து பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளால் கிடைக்காம மனநிலை பாதிக்கப்படுறாங்க. சிலவங்க லவ் பண்ணி அந்த பிள்ளை கிடைக்கல அப்படின்னா அதை நினச்சி மனநிலை பாதிக்கப்படும். இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டோன்னா அவனை என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வீட்டுக்கு தெரியாமையே அவனை எங்கேனாலும் நடப்பான். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு போனாலும் ரோட்டில் நடந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் எந்த இருட்டில் நடக்கான்னு அவனுக்கு தெரியாது. பாருங்க, வயிறு பசிக்கும், யார்ட்டையும் போய் சாப்பாடு கேட்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற அழுக்கில் பார்த்தோன்னே விரட்டி விட்டுருவாங்க. கேட்டு வாங்க தெரியாது. ரோட்டில் என்ன கிடக்குதோ அது என்ன செய்வாங்க, எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7 கோடி ஒரு 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருக்கலாம். இவ்வளோ பேரையும் கவர்மெண்ட்டு அதை பொறுப்படுத்தி நடத்த முடியாது, சாத்தியம் கிடையாது. அதுனால தான் எங்களை மாதிரி ஒரு சில ட்ரஸ்ட்டுகள் என்ன செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குற நீங்கள் அதுக்கு மேலே உள்ள ஆட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒரு 1000மோ 2000மோ அது பெரிய காரியங்களை செய்யும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவன் ரோட்டில் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான், ட்ரெஸ் இல்லாமல் கிடப்பான். அதனால் பப்ளிக்கு ரொம்ப இடைஞ்சல், வேலைக்கு போகிறவங்களுக்கு இடைஞ்சல். ஏன்னா ஒரு மனநிலை பேஷண்ட்டு எதை சொன்னாலும் யாரும் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் அவனை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற டொனேஷன் மூலிமா தான் அவனை என்ன செய்கிறோம், ஒரு ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் போட வச்சு அவனை கொண்டு ஒரு மனுஷனாகவே ஆக்க முடியுது. அந்த மனுஷனை ஆக்குற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நாங்கள் அதை தைரியமாக போய் என்ன செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நீங்கள் அதை ஏதோ ஒரு சாதாரண 1000 ரூபா தானே டெஸ்ட்டுக்கு கொடுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிடுறீங்க. அதை அப்படி நினைக்காதீங்க. இந்த 1000 ரூபாவில் ஒரு மனுஷனாகி அவன் குடும்பத்தோடு ஒப்படைக்கப்படுறான். பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்காக தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணுவோம். அதை நம்மக்கிட்ட வந்துட்டோம்னா நீங்கள் கொடுக்குற டொனேஷனில் தான் நாங்கள் அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறோம். பாருங்கள், சாப்பாடு நம்ம கொடுக்கலன்னா அவன் என்ன செய்வான், இங்கே ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே ஓடி போய் மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது யார் அப்படின்னா நாங்கள் ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க கிடையாது. சால்வ் பண்ணுறது பூரா நீங்கள் ஜனங்கள் தான் சால்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மனப்பூர்வமாக கொடுக்குற 1000 2000 ரூபா வச்சு தான் இன்றைக்கி நிறைய ட்ரஸ்ட்டு என்ன செய்யுது, செயல்பட்டு இதனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பலம். ஏன்னா கவர்மெண்டால் அவ்வளோத்தையும் எடுத்து செய்ய முடியாது. நாங்கள் முன் செய்கிறோம், இவ்வளோ தைரியமாக நம்ம செய்கிறோம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் 100 பேரை வச்சுருக்குறாங்க அப்படின்னா எல்லாம் உங்களுடைய தயவு தான். நீங்கள் கொடுக்குறத நாங்கள் சேஃப்டி பண்ணி வச்சு தான் கொடுக்குறோம். இந்த டாக்டர் அவனை பார்க்குறதுனால அவன் என்ன செய்யறான், கவுன்சிலிங் டாக்டர் வராங்க, அவங்கெல்லாம் பார்க்குறதுனால தான் அவன் மைண்டு க்ளீனாக சேஞ்ச் ஆகுது. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவன் எதனால் பாதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்க. ஏன்னா அது அந்த பீஸை நாங்கள் கெட்டுறோம்னா அதை நீங்கள் கொடுக்குற பைசா நாங்கள் சேர்த்து வச்சு தான் அந்த பீஸை கொடுக்குறதுல அவன் எவ்வளோ பயன் அடைகிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் அமையுது. இந்த வாழ்க்கை அமையறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ட்ரஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற 500 ரூபா 1000 ரூபாவோ இன்னைக்கு இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆட்கள் வந்த உடனே எங்களுக்கு ஆட்கள் அதிகமானோன்னு என்ன செய்ய, எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டியதாகி போயிருது. நீங்கள் நினைப்பீங்க ஏன் கேட்குறாங்க, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டா கூட இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. நாங்கள் சொல்ல முடியும் இவ்வளோதான் வைக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பரிதாபமும் வச்சிடறோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு தேவைகள் என்ன செஞ்சிருக்கு, அதிகமானோன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க, ஆள் அதிகமாகிட்டு தேவைகளை சந்திக்கணும், இவ்வளோ அரிசி எங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத கேட்குறோம். அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, எங்களால் முடியாத கட்டத்துக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மதுரையிலேருந்து ஃபோன் வருது, கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் வருது, நல்லா பண்ணுறீங்களாமே நீங்கள் ஆசிரியத்தில், எங்கள் சகோதரர் இப்படி இருக்கா கூட்டிட்டு வரட்டுமான்னு. நான் சரின்னு சொன்னேன்னா இங்கே 300 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. ஏன்னா கெப்பாசிட்டி 100க்கு மேலே வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற பணம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய தேவைகள் அதில் சந்திக்கப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற பணம் உங்களுக்கு அது 1000 2000 ஒரு அசால்ட்டாக எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த 1000 2000 நீங்கள் கொடுக்குறதுனால
ரோட்டில் இருந்து ஒருத்தன் எனக்கு வந்து அவனுக்கு ஒரு மறுபிறவி மாதிரி, என் பாருங்க அவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான், அழுக்கில் இருக்கான், மழை பெஞ்சிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் நாங்கள் எடுத்துட்டு வாரோம். ஆனால் மனப்பூர்வமாக சொன்னால் நீங்கள் கொடுக்குற இதில் தான் நான் அவனுக்கெல்லாம் போசிக்க வைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் ஒரு சின்ன சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஆனால் அவனை வந்து ஜீவன் அவன் நல்லாவி போகிற வரைக்கும் அதுக்குள்ள கிஃப்ட் பூரா நீங்கள் தான். காரணம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற 500-1000 ரூபா வச்சு தான் அவங்களுக்கு நாங்கள் 3 நேரம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறோம், அவனை கூப்பிட்டு வரோம், வண்டி பெட்ரோல் செலவு போடுறோம். ரோட்டில் நிர்வாணமாக கிடக்கிறவன் இங்கே வந்து ஒரு நல்ல ஆவி அவன் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு அளவுக்கு அது ஒரு சேவையாக இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது முக்கியம் சொல்ல போனால் இந்த ஒவ்வொருத்தர் நல்லாவி போகிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். ஆனால் நீங்கள் அது ஒரு 1000 ரூபா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. எங்களுக்கு அந்த ஒரு 1000 ரூபாவில் எங்களுக்கு அவ்வளோ காரியங்களாம் நடக்குது. நீங்கள் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளவோ இருந்தாலும் எவ்வளோ செலவாகுது. ஆனால் நீங்கள் இப்படி 1000 ரூபா 2000 கொடுக்குறத வச்சு தான் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், அரிசி வாங்கி இப்படி போகிறோம். யோசனை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது. நாங்கள் 100 பேர் நடத்துகிறோம். நீங்கள் நினைக்கலாம் அது என்ன எப்படியோ போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்குற ஒரு 500 1000 அப்படி கொடுக்கறது தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தனுக்கும் ஓசியை வைக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் நல்லாவே போகிறதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் உங்கள் குடும்பம் தான். அதை நீங்கள் மட்டும் நினச்சிக்கிங்க, ஏதோ 1000 ரூபா கொடுக்குறோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு செய்கிற ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிங்க. இதுதான் நீங்கள் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறீங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கொடுக்குற கரை நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுடைய இவ்வளோ காரியத்தை செய்யும்போது இவ்வளோ பேரை நல்லா ஆக்கி இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். 92 பேரை நாங்கள் வீட்டுக்கு நல்லா ஆக்கி அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு தான். அது உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதனால் இன்னும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், சந்தோஷமாக உதவி பண்ணுங்கள். நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். நிறைய ரோட்டில் இருக்கிறாங்க, இன்னும் அவங்களே எடுத்து செஞ்சு அவங்களே வீட்டுக்கு அனுப்பி அந்த சந்தோஷத்தில் எல்லாமே கொண்டாடுவோம்.